உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முதலில் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுடன் வேலை செய்தோம். டேஷ்போர்டில் பேஜ் எடிட்டரில் நிறைய விடயங்களை செய்தோம். எனவே இந்த பேஜ் எடிட்டரில் நாம் இமேஜ் ஒன்றும் பேராகிராஃப் ஒன்றும் ஆட் செய்து கொள்வோம். பின்னர் டேபிள் ஒன்றையும் சேர்த்தோம். இது போன்ற விடயங்களை பேஜ் எடிட்டரில் ஆட் செய்ததை பார்த்தோம். குட்டீஸ் அவற்றை பிராக்டிஸ் செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவற்றை பிராக்டிஸ் செய்யும் போது தான் உங்களுக்கு சிறிய சிறிய விடயங்களை செய்ய முடியும். ஏனென்றால் ஒரு பேஜை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துள்ளோம். எனவே குட்டீஸ், கம்ப்யூட்டரில் இருக்கும் லோக்கல் என்வாயரன்மெண்டிற்குள் இது போன்ற ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஒன்றை உருவாக்க முயற்சியுங்கள். எனவே இது போன்ற விடயங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பிராக்டிஸ் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். மேலும் இது ஒரு ப்ரொஃபஷனல் பாடமாகும். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வேலை செய்வதன் மூலம் வருமானத்தை ஈட்டலாம். நாம் உண்மையிலேயே இந்த பயணத்தின் தொடக்கத்தில் இருக்கின்றோம். எனவே இது ஒரு அட்வென்ச்சர் போன்றது. இது குட்டீஸ்க்கும் அப்படியான ஒரு அட்வென்ச்சர் பயணமாகத்தான் இருக்கும். வெப்சைட் ஒன்றை உருவாக்குவதே இதன் முடிவாகும். எனவே குட்டீஸ், நீங்கள் பார்க்கும் எங்களுடைய முதலாவது வீடியோ இதுவாக இருக்கக்கூடும். நாங்கள் கூறுகின்ற சில விடயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். எனவே நீங்கள் டிபி கோடிங் யூடியூப் சேனலிற்கு சென்று வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்டை பாருங்கள். நாம் முதல் வீடியோவில் பேஜ் எடிட்டரில் சில எலிமெண்ட்ஸை ஆட் செய்து இருக்கின்றோம். இன்னும் பல எலிமெண்ட்ஸ் உள்ளது. அவைகளையும் ஆட் செய்வோம். நான் இங்கு எல்லாவற்றையும் ஆட் செய்து காட்ட மாட்டேன். நாம் பயன்படுத்தாத சில விடயங்களும் இதில் உள்ளது. அதனால் நாம் தேவையான எலிமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். நாம் முன்பு ஆட் செய்தவைகள் இருக்கும் போதே முன்னால் செல்வோம். ஏனென்றால் பேஜ் என்றால் நிறைய விடயங்களை ஆட் செய்வது ஆகும். இப்போதைக்கு நாம் ஆடியோவை ஆட் செய்து பார்ப்போம். இது எங்கள் ஆடியோ ஒன்றை ஆட் செய்வது இமேஜ் எடிட்டரை போலவே இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே இப்போது எனக்கு இந்த நேரத்தில் ஆடியோ ஒன்று தேவை. எனவே இந்த ஆடியோவை டவுன்லோட் செய்கின்றேன். இதில் எமது தேசிய கீதத்தை வைக்கின்றேன். எனவே எம்மால் கூகுளில் நேஷனல் ஆந்தம் டவுன்லோட் என சர்ச் செய்ய முடியும். அதன் பிறகு MP3 ஒன்றாக டவுன்லோட் செய்ய வேண்டும். நான் சாங் ஹப்பில் இருந்து டவுன்லோட் செய்கின்றேன். இப்போது நாம் இந்த வெப்சைட்டிற்கு சென்றிருப்பதை குட்டீஸ் இப்போது நீங்கள் பார்க்கலாம். இது சாங் ஹப் என்ற வெப்சைட். ஆரம்பத்தில் இருந்தே நம்முடன் இருக்கும் குட்டீஸிற்கு தெரியும் இதில் கூகுள் ஆட்ஸ் ரன் ஆகிறது என்று. நீங்களும் இவ்வாறான ஒரு வெப்சைட் ஒன்றை உருவாக்கலாம். அவற்றை நாம் முன்னால் உருவாக்குவோம். இந்த டவுன்லோட் என்பதை கிளிக் செய்த பிறகு 6.7 MB ஃபைல் டவுன்லோட் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நான் இந்த ஆடியோவை கூகுள் சர்ச் செய்து எடுத்தேன். உங்களாலும் எந்த ஒரு ஆடியோவையும் எடுக்கலாம். ஆனால் காப்பிரைட்ஸ் பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆனால் ஒரு பாடலை டவுன்லோட் செய்யும் போது காப்பிரைட்ஸ் அதிகமாக பாதிக்காது. நான் அதை பேஜில் அப்லோட் செய்கின்றேன். இங்கு உள்ள அப்லோடிற்கு சென்று எனது டவுன்லோட்ஸ் எனும் ஃபோல்டரில் உள்ள இலங்கை மாதா நேஷனல் ஆந்தம்வை ஓபன் செய்கின்றேன். அந்த ஆடியோ எனது மீடியா லைப்ரரிக்கு செல்கின்றது. அதன் உள்ளே அது இருக்கிறது. நான் அதை அப்டேட் செய்கின்றேன். அப்டேட் செய்து நான் இந்த ப்ரிவியூவில் ரைட் கிளிக் செய்கின்றேன். அல்லது இங்கே ரைட் கிளிக் செய்து இந்த புதிய டேப் ஒன்றின் உள்ளே பேஜ் ஒன்றை ஓபன் செய்கின்றேன். அப்போது எனக்கு அங்கு க்ளோஸ் ஆகாமல் இருக்க முடியும். டேப்பின் உள்ளே எனக்கு ப்ரிவியூ காட்டப்பட்டது. அதன் பிறகு என்னால் எளிதாக இந்த ஆடியோ வந்திருப்பதை இங்கே பார்க்கலாம். அதை கிளிக் செய்யும் போது ஆட்டோ பிளே ஆகும். குட்டீஸ், இப்போது ஆடியோவை ஆட் செய்யும் திறனை பெற்றுள்ளீர்கள். இப்படி ஆடியோவையும் போடலாம். இதை கிளிக் செய்யும் போது ஆடியோ பிளே ஆகும். குட்டீஸ், இப்போது ஆடியோவை ஆட் செய்யும் திறனை பெற்றுள்ளீர்கள். இப்படி ஆடியோவை போடலாம். ஆடியோவை சேர்க்க இன்னும் பல வழிகள் உள்ளன. வேறு வெப்சைட்டில் இருந்து ஆடியோவை உங்களுடைய வெப்பில் எவ்வாறு எம்பெட் செய்வது என்று குட்டீஸிற்கு விளக்குகின்றேன். இங்கிருந்து காப்பி செய்யாமல்
அதை நேரடியாக ஒரு லிங்கின் மூலம் எம்பெட் செய்யலாம். எனவே இதை செய்வதற்கு இது போன்ற வசதிகள் எங்களிடம் உள்ளன. நான் மீண்டும் பேஜ் எடிட்டரிற்கு செல்கின்றேன். அதற்கு செல்லும் போது நான் இவ்வாறான ஆடியோவை ஆட் செய்து இருப்பதை காணலாம். எனவே அதன் பிறகு மேலும் பிளாக்ஸ் ஆட் செய்வோம். அதன் பிறகு ஒரு கேலரியை ஆட் செய்வோம். இதை கொஞ்சம் ஒழுங்கில்லாமல் செய்கின்றேன். ஆகவே இது குட்டீஸிற்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குட்டீஸிற்கான சில இம்பார்ட்டன்ட் விடயங்களை தான் நான் இங்கு சொல்கின்றேன். எனவே இப்போது எனக்கு ஒரு கேலரி தேவை. கேலரிக்கு இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் தேவை. உங்களுக்கு விருப்பமான காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் கொண்ட வெப்சைட்டிற்கு சென்று கலர்ஃபுல் இமேஜ் 2 அல்லது 3 டவுன்லோட் செய்யலாம். உங்களுக்கு இது பிராக்டிஸ் ஆக வேண்டும் என்றால் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸையே டவுன்லோட் செய்யுங்கள். நான் இங்கு சில கார்களை ஆட் செய்ய போகின்றேன். இதில் நான் கார் என்பதை சர்ச் செய்கின்றேன். இதில் காரை சர்ச் செய்த பிறகு 2 அல்லது 3 அழகான கார்களை டவுன்லோட் செய்கின்றேன். குட்டீஸ், இப்போது நாங்கள் கேலரியை உருவாக்க போகின்றோம். கேலரி என்பது பல படங்களின் தொகுப்புகள் ஆகும். கேலரியில் சேர்க்க சில நல்ல கார்களை டவுன்லோட் செய்கின்றேன். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் உள்ள வெப்சைட்டில் இருந்து இதை பிக்ஸபே என்ற வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் செய்கின்றேன். நான் இங்கு அப்லோட் சென்று எனது காரை அப்ளை செய்கின்றேன். கார்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அளவை கொடுக்கின்றேன். பிறகு எனக்கு தேவையான கார்களை நான் கண்ட்ரோலுடன் இவ்வாறு செலக்ட் செய்கின்றேன். நான் இதை ஓபன் செய்கின்றேன். அதை ஓபன் செய்த பிறகு இந்த கார்கள் இவ்வாறு பெறப்பட்டிருப்பதை காணலாம். இந்த ரவுண்ட் என்பதை கொடுத்த பிறகு அந்த செலக்ட் செய்த இமேஜஸ் மட்டும் வட்டமிட்டு காட்டியிருப்பதை காணலாம். இது ஆஃப் ஆனதும் ரவுண்ட் டிஃபால்ட் ஆக மாறும். அவ்வாறான ஒன்று இங்கே உள்ளது. நான் கேலரியை மட்டும் செலக்ட் செய்கின்றேன். கேலரியை செலக்ட் செய்த பிறகு இந்த கேலரியில் உள்ள காலம்ஸின் அளவை எங்களால் மாற்ற முடியும். காலம் 1 கொடுத்த பிறகு இது இவ்வாறு காட்டப்படுவதை நீங்கள் காணலாம். அதன் பிறகு நீங்கள் காலம் 2விற்கு செல்லும் போது 2 போட்டோஸ் வீதம் பெறப்படும். அதன் பிறகு நீங்கள் காலம் 3க்கு செல்லும் போது 3 போட்டோஸ் வீதம் பெறப்படும். இந்த வழிகளில் என்னால் காலம்ஸ்களை அதிகரிக்க முடியும். 3 காலம்ஸ்களை இங்கே தருகின்றேன். இந்த லிங்க் டு கிளிக் செய்தால் எங்களுக்கு லிங்க் ஆக வேண்டும் என்று சொல்லலாம். இங்கு பல இமேஜஸ் உள்ளன. எமக்கு இங்கே கிளிக் செய்ததும் ஒரு வெப்சைட்டிற்கு செல்ல முடியாது. நீங்கள் அதை அட்டாச்மெண்ட் பேஜ் அல்லது மீடியா ஃபைல் எனும் இடத்திற்கு கொடுக்கலாம். இங்கே ப்ளாகிங் ஸ்பேசிங் உள்ளது. இதில் இமேஜஸ் இடையே உள்ள ஸ்பேஸை குறைக்க கூட்ட முடியும். கூடுதலாக சைட்ஸில் சில அன்லிங்க் செய்ய முடியும். அதாவது ஸ்லைடை வேறு வேறு வேலைகள் செய்யும் வகையில் உருவாக்க முடியும். இங்கே முக்கியமான விஷயம் தான் காலம் அளவை செலக்ட் செய்ய முடியும் மற்றும் காலம் ஸ்பேஸை சரி செய்து கொள்ளவும் முடியும். நான் இப்போது காலம் ஸ்பேஸை இந்த அளவில் வைத்து அதை அப்டேட் செய்கின்றேன். அதன் பிறகு டெஸ்ட் பேஜ் இவ்வாறு தெரியும். ரீலோட் செய்த பின் கேலரி ஒன்று ஆட் ஆகி இருப்பது தெரியும். கேலரியை கிளிக் செய்தால் ஒன்றும் நடைபெறாது. காரணம் இதுவரையில் எதுவும் லிங்க் செய்யாததால் ஆகும். ஆனால் ஆடியோ பிளே ஆகிறது. போட்டோவை கிளிக் செய்ததும் ஃபுல் ஸ்கிரீன் காட்டப்படும் வகையில் நாம் இப்போது அமைப்போம். நான் கேலரிக்கு செல்கின்றேன். அங்கே லிங்க் டு கிளிக் செய்து மீடியா ஃபைல் கிளிக் செய்கின்றேன். அதன் பிறகு அதை அப்டேட் செய்கின்றேன். மீண்டும் டெஸ்ட் பேஜிற்கு சென்று ரீலோட் செய்ததும் இவ்வாறு இமேஜிற்கு அருகில் சென்றதும் மவுஸ் பாயிண்ட் கையை போல மாறுவதை காணலாம். இப்போது இமேஜ் கிளிக் செய்ததும் ஃபுல் ஸ்கிரீன் காட்டப்படும். நாம் இப்போது மீண்டும் ஃபுல் ஸ்கிரீன் எனும் இமேஜை கிளிக் செய்தால் இது க்ளோஸ் ஆகாது. அதனால் இங்கு பேக்
லிங்க் ஆகும். இப்போது மீடியா ஃபைல் இல்லாமல் அட்டாச்மெண்ட் பேஜை கிளிக் செய்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். நான் அதை அப்டேட் செய்து ரீலோட் செய்கின்றேன். இமேஜை கிளிக் செய்தால் அட்டாச்மெண்ட் பேஜிற்கு செல்ல முடியும். இதோ இவ்வாறு தான் அட்டாச்மெண்ட் பேஜ் ஆனது டிஸ்ப்ளே ஆகும். இதில் யாருக்கு வேண்டுமானாலும் கமெண்ட் செய்ய முடியும். இதில் நமக்கு மாற்றங்களை செய்ய முடியும். இனிவரும் நாட்களில் இவற்றை செய்வோம். நான் மீண்டும் பேஜிற்கு செல்கின்றேன். அட்டாச்மெண்ட் ஃபைலை விட மீடியா ஃபைல் தெரிவது நல்லம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நான் இப்போது கேலரியை செலக்ட் செய்து மீடியா ஃபைலை ப்ரிவ்யூ போல கிளிக் செய்கின்றேன். இப்போது அப்டேட் செய்து ரீலோட் செய்த பிறகு இவ்வாறு இமேஜ் லிங்க் செய்யப்பட்டிருக்கும். இமேஜில் இருந்து இமேஜிற்கு செலக்ட் செய்ததும் தோன்றும் லிங்க் ஆப்ஷனில் விரும்பிய விதத்தில் லிங்க் செய்ய முடியும். மீடியா ஃபைல் அல்லது அட்டாச்மெண்ட் ஃபைல் போன்ற வெப் பேஜ் ஒன்று கூட லிங்க் செய்ய முடியும். நாம் அதை போட்டோ ஒன்றின் மீது கிளிக் செய்து இந்த லிங்க் என்பதற்கு சென்று dpcoding.lk கொடுத்து பார்ப்போம். அதை அப்ளை செய்து கேலரியை ரீலோட் செய்வோம். இப்போது முதலாவது இமேஜுக்கு சென்று ரைட் கிளிக் செய்து ஓபன் tab இன் நியூ tab கிளிக் செய்யவும். எனவே டிபி கோடிங் எனும் வெப்சைட்டிற்கு இவ்வாறு லிங்க் ஆகும். அவ்வாறு இரண்டாவது இமேஜையும் dpcoding.lk-க்கு லிங்க் ஆகி இருப்பதை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். இந்த பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். நாங்கள் டெக்ஸ்ட் ஒன்றை லிங்க் செய்து இமேஜ் ஒன்றை லிங்க் செய்தோம். இப்போது பட்டன் ஒன்றை லிங்க் செய்து பார்ப்போம். நான் டேஷ்போர்டிற்கு மீண்டும் செல்கின்றேன். நீங்கள் வெவ்வேறு வழிகளில் பேஜ் இடையில் மாறலாம். அவற்றை நீங்களே ஆய்வு செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு இலகுவான விதத்தில் யூஸ் செய்ய முடியும். இப்போது ஒரு பட்டனை ஆட் செய்வோம். டிசைன் ஆப்ஷனுக்கு சென்று பட்டனை கிளிக் செய்யவும். பின்னர் dpcode.lk என்ற டெக்ஸ்ட் ஒன்றை ஆட் செய்யவும். இங்கே வெப்சைட் தான் லிங்க் செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. இதோ பட்டன் இருக்கிறது. லிங்கில் பட்டனை கிளிக் செய்து அதில் dpcode.lk வெப்சைட் அட்ரஸை பேஸ்ட் செய்து அப்ளை செய்கின்றேன். இப்போது டெஸ்ட் பேஜை ரீலோட் செய்கின்றேன். இது போன்ற பட்டன் ஒன்று ஆட் ஆகி உள்ளது. கிளிக் செய்ததும் dpcode என்ற வெப்சைட்டிற்கு செல்கின்றது. பட்டனை அழகாக்க முடியுமா என்று நாம் பார்ப்போம். அதை செய்ய பிளாக் எடிட்டருக்கு செல்கின்றேன். இதில் ஜஸ்டிஃபிகேஷன் மூலம் பட்டனை நடுவில் ஓரத்தில் கொண்டு செல்ல முடியும். தற்போதைக்கு நாம் சென்டர் செய்வோம். டிசைன் டிஃபால்ட்டில் சைஸை மாற்றலாம். தற்போது மீடியம் செய்கின்றேன். பிளாக் ஸ்பேசிங்கில் ஸ்பேஸ் ஒன்று வைக்க முடியும். பட்டன்ஸ் 2 இருந்தால் அந்த ஆப்ஷனை போட முடியும். நான் இப்போது dpcoding.lk பட்டனை கிளிக் செய்கின்றேன். எனவே அவுட்லைன் மற்றும் ஃபில் என்று 2 ஆப்ஷன்ஸ் உள்ளன. இதில் ஃபில் ஆப்ஷனை கிளிக் செய்கின்றேன். அடுத்து கலர் என்பதில் பேக்ரவுண்ட் மற்றும் டெக்ஸ்ட் கலரை மாற்ற முடியும். இப்போது நான் பேக்ரவுண்ட் கலர் மற்றும் டெக்ஸ்ட் கலரை மாற்றுகிறேன். அதன் பிறகு அப்டேட் செய்து டெஸ்ட் பேஜை ரீலோட் செய்ததும் பேஜ் மாறியுள்ளது. நாம் இன்னும் எலிமெண்ட்ஸை ஆட் செய்வோம். டேஷ்போர்டிற்கு சென்று டெஸ்ட் பேஜில் யூடியூப் வீடியோவை ஆட் செய்வோம். எம்பெட்ஸ் ஆப்ஷனுக்கு சென்று இதில் யூடியூபை ஆட் செய்வோம். பின்னர் உங்களுக்கு ஒரு யூடியூப் URL ஒன்று காண்பிக்கப்படும். யூடியூப் URL-ஐ எவ்வாறு ஆட் செய்வது என்று பார்ப்போம். வேறு வெப்சைட்டில் உள்ள வீடியோ எங்கள் வீடியோவில் இயக்கப்படுவது போல எம்பெட்ஸ் கீழே ட்விட்டர், யூடியூப், வேர்ட்பிரஸ், சவுண்ட்கிளவுட், ஸ்பாட்டிஃபை, ஃப்ளிக்கர், வீமியோ போன்ற பல வெப்சைட்ஸ் உள்ளன. நாங்கள் யூடியூப் வெப்சைட்டை எடுத்துக்கொள்வோம். அதில் டிபி கோடிங் சேனலில் அதற்கான ட்ரெய்லர் ஒன்று உள்ளது. அதன் மீது ரைட் கிளிக் செய்து காப்பி URL கிளிக் செய்து காப்பி செய்து கொள்ள முடியும்.
அதை யூடியூப் URL-இல் பேஸ்ட் செய்து எம்பெட் செய்யவும். இப்போது இந்த வீடியோ வந்துள்ளது தெரியும். இப்போது அப்டேட் கிளிக் செய்து வியூ பேஜில் ஒரு புதிய டேப்பில் வியூ செய்து கொள்ளவும். இப்போது நாம் ஆட் செய்த வீடியோவுடன் மேலும் பல எலிமெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருப்பதை காணலாம். அதன் கீழே செல்லும் போது ஸ்பேசர் எனும் மற்றொரு முக்கியமான பிளாக் ஒன்று உள்ளது. இதை இப்படியே இங்கு வைப்போம். இதன் மூலம் பிளாக் ஒன்று சிறிய இடத்தை வைத்திருக்க முடியும். அதன் மூலம் பிளாக்கில் ஒரு சிறிய இடத்தை வைத்திருக்க முடியும். வெப்சைட் ஒன்றை ஒழுங்காக உருவாக்கும் போது இது நமக்கு முக்கியம். இப்போது நீங்கள் அதை அப்டேட் செய்து பேஜில் ரீலோட் செய்ததும் டப்பிற்கும் இமேஜுக்கும் இடையில் ஸ்பேஸ் ஒன்று இருப்பதை காணலாம். பின்னர் செப்பரேட்டர் எனும் ஆப்ஷனை பார்ப்போம். அதில் பேஜ் செப்பரேட்டர் செய்து இருக்கிறது. இது ஒரு சிறிய லைனால் தான் செப்பரேட் செய்யப்பட்டு இருக்கிறது. இது ஒரு சிறிய லைனால் தான் செப்பரேட் செய்து காண்பிக்கப்படும். செப்பரேட்டரை எடிட் செய்து அதை கிளிக் செய்து மாற்றலாம். இப்போது மீண்டும் பேஜை ரீலோட் செய்ததும் மாற்றப்பட்ட பேஜ் செப்பரேட்டர் தெரியும். இந்த செப்பரேட்டரை நமக்கு இங்கு எடிட் செய்ய முடியும். இப்போது அதை நான் டாட் லைன் ஒன்றை செய்து பேஜை ரீலோட் செய்ததும் இது இவ்வாறு பார்த்து கொள்ள முடியும். அதன் மூலம் பல்வேறு மாற்றங்களை செய்யலாம். பேக்ரவுண்டிற்கு கலர் ஒன்றை கொடுப்பதை போல பிற ஆப்ஷன்ஸ் உள்ளன. மீண்டும் பேஜ் செப்பரேட்டரில் டிஃபால்ட் ஆப்ஷனிற்கு கொண்டு வரப்படும் போது கீழே உள்ள மர்ஜின் ஆப்ஷன் மூலம் கீழே மற்றும் மேலே மர்ஜின் ஒன்றை ஆட் செய்யவும். எனவே இந்த செப்பரேட்டரையும் ஸ்பேஸ் வைத்துக் கொள்ள யூஸ் செய்ய முடியும். எனவே இந்த செப்பரேட்டரையும் ஸ்பேஸ் வைத்துக் கொள்ள யூஸ் செய்ய முடியும் என உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஃபைல் எனும் ஆப்ஷனை ஆட் செய்து மீடியா லைப்ரரி ஆப்ஷனுக்கு செல்லவும். அதில் பல ஃபைல்ஸ் உள்ளன. அவற்றிலிருந்து ஸ்ரீலங்கா மேத் எனும் ஆடியோவை செலக்ட் செய்கின்றேன். அதில் டவுன்லோட் பட்டன் மற்றும் லிங்க் ஆட் செய்யப்பட்டுள்ளதை காணலாம். இப்போது அப்டேட் செய்து டெஸ்ட் பேஜை ரீலோட் செய்கின்றேன். அதன் பிறகு ஒரு லிங்க் மற்றும் டவுன்லோட் பட்டனை ஆட் செய்யப்பட்டுள்ளதை காணலாம். டவுன்லோட் என்பதை கிளிக் செய்தால் அது டவுன்லோட் ஆகும். நீங்கள் லிங்கை கிளிக் செய்தால் ஆடியோ பிளே ஆகும். நீங்கள் இவ்வாறு ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்றை டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். லிங்கை மாற்றலாம், பட்டனை அகற்றலாம். மீடியா ஃபைல் ஆப்ஷன் அல்லது அட்டாச்மெண்ட் பேஜ் மூலம் லிங்க் செய்யலாம். இவை அனைத்தையும் எதிர்காலத்தில் அப்டேட் செய்யப்பட்டு வேறு விதத்தில் செய்யப்படும். பேஜ் பிளாக் எலிமெண்டரை பற்றி குட்டீஸிற்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வேறு என்ன பிளாக்ஸ் உள்ளது என்று பார்ப்போம். கூடுதல் ஆப்ஷன்ஸ் ஆட் செய்யப்படும். அவை கேட்டகரிஸ் போன்றவை. பேஜ் லிஸ்ட் என்பதும் அவ்வாறான ஒன்றுதான். தற்போது எங்களிடத்தில் 2 பேஜ் மட்டுமே உள்ளன. இதன் மூலம் இந்த பிளாக்கை நாம் விரும்பிய இடத்திற்கு கொண்டு வரலாம். அதை செய்த பிறகு எனது தற்போதைய பேஜில் லிங்க்ஸ் சில பேஜ் எடிட்டரில் ஆட் செய்யப்பட்டுள்ளதை காணலாம். அதை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்புடைய பேஜிற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். கேலண்டர் எனும் ஆப்ஷனில் பேஜிற்கு கேலண்டர் ஒன்றை இதோ இவ்வாறு ஆட் செய்து கொள்ள முடியும். பிளாக் எடிட்டர் மூலம் தேவையான மாற்றங்களை செய்யலாம். இப்போது புதிய டேபை வியூ செய்யவும். ஒரு கேலண்டர் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். டே கிளிக் செய்வதன் மூலம் அந்த டேக்கு செல்லலாம். இவ்வாறான பல உள்ளன. இந்த எலிமெண்ட்ஸ் ஆட் செய்வதன் மூலம் ஒரு பேஜை அழகாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் சில பிளாக்ஸ் பற்றி பேசலாம். இந்த கவர் எனும் பிளாக்கை பற்றி பேசலாம். இதை அப்ளை செய்த பிறகு அதில் அப்லோட் அல்லது மீடியா லைப்ரரிக்கு சென்று இமேஜ் ஒன்றை ஆட் செய்ய முடியும். கார் இமேஜ் ஒன்றை எடுப்போம். இது கவரை போல ஆட் ஆகியுள்ளதை காணலாம். கவர் ஒன்று பொதுவாக பேஜின் மேல் வர வேண்டும். எனவே
அப் ஏரோவை பிரஸ் செய்து மேலே எடுப்போம். எங்களால் ஃபிக்ஸ் அல்லது ரிப்பீட் பேக்ரவுண்டை கொடுக்க முடியும். நான் ஒரு ஃபிக்ஸ் பேக்ரவுண்டை ஆட் செய்கின்றேன். நீங்கள் ஒரு டெக்ஸ்டையும் ஆட் செய்யலாம். டிபி கோட் எனப்படும் டெக்ஸ்டை ஆட் செய்து அதை ப்ரிவியூ செய்து பார்ப்போம். பேஜை ரீலோட் செய்ததும் கவர் பேக்ரவுண்டில் இருப்பதை காணலாம். இது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம். இங்கே ஃபிக்ஸ் பேக்ரவுண்ட் இருப்பதால் அது நகரவில்லை. அதை மாற்றி அப்டேட் செய்து ரீலோட் செய்யும் போது அந்த இமேஜ் பேஜ் உடன் மேலே செல்வதை காணலாம். இப்படி பல விடயங்கள் பேஜில் உருவாக்கப்பட்டு உள்ளன. அதன் பிறகு உங்களுக்கு சோஷியல் மீடியா ஐக்கன் ஒன்று, பிளாக் ஒன்று ஆட் செய்ய முடியும். இங்கே உள்ள பிளஸ் மார்க்கை கிளிக் செய்து சோஷியல் மீடியா ஐக்கனிற்கு செல்லவும். அதை அப்ளை செய்த பிறகு பிளஸ் மார்க்கை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான சோஷியல் மீடியா ஐக்கனை ஆட் செய்யலாம். நான் ஃபேஸ்புக் ஐக்கனை ஆட் செய்கின்றேன். உங்கள் பேஜை ஷேர் செய்ய அல்லது உங்கள் பேஜுக்கு செல்லும் லிங்கை ஷேர் செய்ய இவற்றை பயன்படுத்தலாம். ஃபேஸ்புக் ஐக்கனை கிளிக் செய்கின்றேன். பிறகு உரிய அட்ரஸை கொடுக்க முடியும். இவை அனைத்திற்கும் தற்போது டிபி கோடிங் யூடியூப் சேனல் முகவரியாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த அட்ரஸை காப்பி செய்து பேஸ்ட் செய்யவும். பிளஸ் மார்க்கை மீண்டும் கிளிக் செய்து யூடியூப் ஐக்கன் ஒன்றை இங்கே ஆட் செய்யவும். இதில் யூடியூப் அட்ரஸை சேர்க்கவும். பிளஸ் மார்க்கை கிளிக் செய்து ட்விட்டர் ஐகானை ஆட் செய்து அதற்கு யூடியூப் லிங்கை கொடுத்து இவை அனைத்தையும் அப்டேட் செய்யவும். டெஸ்ட் பேஜிற்கு சென்று ரீலோட் செய்யும் போது இது போன்ற சோஷியல் மீடியா ஐகான்ஸ் தோன்றும். இந்த ஐகான்ஸை கிளிக் செய்தால் நீங்கள் ஆட் செய்த லிங்க்குக்கு செல்லலாம். வேர்ட்பிரஸிற்கு தொடர்பான பேஜ் எடிட்டரில் தான் இந்த வேலைகளை செய்தோம். இது சற்று கடினமானது. குட்டீஸுக்கு புரியாத இடங்களும் இருக்கும். அடுத்த பாடத்தில் கிளாசிக் எடிட்டரை பயன்படுத்தி பேஜ் ஒன்றை எவ்வாறு எடிட் செய்வது என்று பார்ப்போம். அது கொஞ்சம் எளிதானது. பாடத்தில் இணைந்து கொண்ட குட்டீஸ் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.